Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது வீராவேசமாக தெரிவித்துவிட்டு தற்போது அந்த கட்சியுடனேயே கூட்டணி சேர்ந்திருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி முதல் முறை தேர்தலை சந்திக்க உள்ள விஜய் வரை அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்துள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி ஒரு தோல்வி கூட்டணி என்று விமர்சித்திருக்கும் அவர் பதவி மோகத்தில் தமிழ்நாட்டின் சுயமரியாதையை, தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லியிடம் அடமானம் வைத்து தமிழ்நாட்டை பாழாக்கியவர் எடப்பாடி பழனிசாமி என்று விமர்சித்திருக்கிறார். இந்த கூட்டணி இரு கட்சிகளின் விருப்பம் சார்ந்தது என்றாலும் எதற்காக, எந்த கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியிருப்பதுடன் இந்த கூட்டணியே ஒரு ஊழல்தான் என்றார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பாஜகவின் சதி வலையில் அதிமுக சிக்கிக் கொண்டிருக்கிறது என்றார். மேலும் பாஜக மற்றும் அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் சிலரின் அழுத்தம் காரணமாகவே அரைமனதோடு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். சதி வலையில் அதிமுக சிக்கிக் கொண்டது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு சேருவதில்லை என்ற முடிவை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே எடுத்தார். பாஜக கொடுத்த நெருக்கடியின் விளைவாக அரைமனதோடு தான் இந்த கூட்டணியை அவர் அமைத்திருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, கூட்டணி அறிவிப்பின் போது எடப்பாடி பழனிசாமி 5 நிமிடங்களாவது உரையாற்றியிருக்க வேண்டும் என்றும், ஆனால் எதுவுமே பேசாமல் மௌனமாக அமர்ந்திருந்தார் என்றும் விமர்சித்திருக்கிறார். இந்த கூட்டணி நீடிக்குமா, இல்லை கருத்து வேறுபாடு ஏற்படுமா என்றும் வைகோ சந்தேகம் எழுப்பினார். மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தை பேசவில்லை. கூட்டணி அமைகிறது அவர் தலைமையில் என்று சொன்னால் 5 நிமிடமாவது அவர் பேசி இவர்களை வரவேற்று முறைப்படி அதற்கு பிறகு பிஜேபி பேசினால் அது கூட்டணிக்கு ஆரோக்கியமானதாகவும் ஒரு உண்மையான கூட்டணி அமைவதாகவும் தெரியும். இது நிலைக்குமா, இது நீடிக்குமா, அல்லது ஒரு 3-4 மாதத்துக்குள் அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி குலையுமா, எதுவுமே தெரியாது. தவேக தலைவர் விஜய் விடுத்திருக்கும் அறிக்கையில் மறைமுக கூட்டாளியாக திமுகவை தயார் செய்துவிட்டு தற்போது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது என்று விமர்சித்திருக்கிறார். நிர்பந்த கூட்டணியான பாஜக அதிமுக கூட்டணி மக்களால் 3 முறை தோற்கடிக்கப்பட்டது என்றும் 2026 இவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகுத்தி தூக்கி எறிவார்கள் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.